சார் இது என்ன வீடா இல்லை எக்மோ ரயில்வே ஸ்டேஷனா? இவ்வளோ பெருசாக இருக்கு. கிச்சன்ல இருந்து சட்னி அரைச்சி ஆள் எடுத்துறதுக்குள்ள கெட்டு போயிடும் போல. வாங்க வாங்க வாங்க. பாட்டி வீட்ல இருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சாப்பிட்டீங்களா? மாமா வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஐயரை பார்த்துட்டீங்களாங்க? பார்த்தாச்சு. நெத்தியில் என்னங்க காயம்? அது ஒன்றும் இல்லை, இந்த தம்பி இங்க வாங்க. என்னப்பா பார்க்குறேன்? இல்லை சார், மனுஷனுங்களே மாடு மாதிரி நடத்துகிற இந்த காலத்தில் மாடுங்களை வீட்டுக்குள்ளே கட்டி மனுஷன் மாதிரி பார்த்துக்கிறீங்களே. வீட்டை விட உங்கள் மனசு பெருசு சார். என்னங்க அந்த மாடு பீர் அடிச்சா மாதிரி அவ்வளோ ஒன்றுக்கு பெய்யுது. இதை மட்டும் பிடிச்சி நாட்டு மருந்துகளில் விற்றோன்னு வச்சுங்களேன், செம்ம துட்டு பார்க்கலாம். என்ன சார் எல்லாத்தையும் பிஸ்னஸாகவே பார்க்குறீங்க? அப்படிதான் சார் பார்க்கணும். என்கிட்ட மட்டும் இவ்வளோ மாடு இருந்துச்சு, சாணி தட்டியே சாண்ட்ரோ கார் வாங்கியிருப்பேன். கூப்பிட்டீங்களா? ஆமாம், சின்ன பையங்க மாடியில் தாங்க இருந்தா. வானதி, வானதி, இது வரேம்மா. ஏய் போ, கூப்பிட்றாங்களே. இருங்க மாமா. இப்போ நீ போகலன்னு வச்சுக்க, மாமனை விட்டு வர மனசு இல்லைன்னு வழக்கம் போல் அவங்களே ஃபீல் பண்ண போகிறாங்க. நீ விளையாடு மாமா. போடினா மாமா போ. என்னம்மா? ஹே, டைம் பாஸ். ஹலோ வானதி, நீங்க? இவன் தான் அந்த டைம் பாஸா? ஹாய். ஏங்க இது உங்க வீடுங்களா? வானதி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்பா, நேத்து நைட்டு என் கூட தான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணாரு. ஆமா, நீங்க ஏன் ஸ்டேஷன்ல இறங்கல? எல்லாம் உங்களால தாங்க. என்னாலயா? ஆமா, நீங்க ட்ரெயினை விட்டு இறங்குற அவசரத்துல உங்க டிராயிங் புக்கை மிஸ் பண்ணிட்டீங்க. இதை நான் எடுத்துட்டு இறங்குறதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ஏன்பா இந்த டிராயிங் புக் எடுக்க போய் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்குன? நல்லா அழுப்பா நீ. பிரதர், நான் வானதி மாமா ராஜா. ராஜானோட யானைப்பட குதிரைப்பட எங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா நான் ஒரு டாக்டர். சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். மாமா, ஊர் பெரியவங்க எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சரிம்மா. தம்பி நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் இதோ வந்துடுறேன். சரிங்க. வாங்க பிரதர், மேலே போலாம். ஏங்க அங்க என்னங்க ரெண்டு எருமை எட்டி பாக்குது? அதுவா, இதெல்லாம் எங்க தாத்தா வேட்டையாடினது. எங்கேயோ சிங்கம் தின்னுட்டு மிச்சம் வச்சதை நிறைய துரத்தி விட்டு எடுத்துட்டு வந்துட்டு வேட்டை கிட்டன்னு கொட்டில் விடுறீங்களா? என்னது கொட்டலாம்? அப்புறமா சொல்றேன், அவரை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். காரைக்குடி ஹோட்டல்ல கது திறந்து விடுற மாதிரியே இல்ல, இவரை போய் வேட்டைக்காரன் தோட்டக்காரன். இதை மட்டும் எங்க தாத்தா கேட்டிருந்தாரு. எப்படி தம்பி பார்த்தோன்னே கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு கேட்டிருப்பாரு. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? ஏங்க அங்க பாருங்க, இன்னொரு சம காமெடியான போட்டோ. பிரதர், சென்னையில் எங்க இருக்கீங்க? காக்கா தோப்பு சார். காக்கா தோப்பா? அதுக்கேன் சார் பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம் நுழைஞ்ச மாதிரி மூஞ்சி இப்படி ஆகுது? இல்ல, என்ன இருந்தாலும் இங்க இருக்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அங்க இருக்காதே. எப்ப பாரு டிராஃபிக்கு, பொல்யூஷனு, கூவம், நாத்தம், மர்டரு, ஃபோர்ஜரி, சீட்டிங்கு. எப்படிதான் நீங்க அங்க இருக்கீங்கன்னு எனக்கு. என்ன பிரதர் நின்னுட்டீங்க? வாங்க. என்ன பிரதர், மெட்ராஸை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க? மெட்ராஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? படித்தவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு, ஆடி தள்ளுபடியில் ட்ரெஸ்ஸு, கிரிக்கெட்னா சேப்பாக்கம், கிறுகு பிடிச்சா கீழ்ப்பாக்கம். வேலை இல்லாமல் ஊரை விட்டு ஓடி வந்து மெரினா பீச்சில் படுத்துணும் தான் சார். நீ பென்ஸ் கார் வச்சுன்னு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கானுங்க. சொல்ல போனால் தமிழ்நாட்டோட ஐசியூ வாடை சென்னை தான் சார். பிழைக்கவே முடியாதுன்றவங்க கூட சென்னைக்கு வந்தாலும் பொழைச்சிப்பான். எதுக்கு இவ்வளோ எமோஷன் வரீங்க? அதுக்கு இல்லை சார், மதுரையை பற்றி பேசுறதுக்கு சசிகுமார், விஷால்னு நிறைய பேர் இருக்காங்க. மெட்ராஸை பற்றி நான் தானே பேசி ஆகணும். நன்றிங்க. சுடுதண்ணி ஆறிற போது குளிக்க வாங்க. ஒரு நிமிஷம். நேற்று உங்கள மாதிரி ஒரு அசிங்கமான மொட்டையை நான் ட்ரெயினில் பார்த்தேனே, அது நான் தாங்க. ஏங்க மொட்டை அடிச்சுட்டு குளிக்க மறந்துட்டீங்களா? மேலே ஒரு முடியா இருக்கு. ஒரிஜினலா? சாரிங்க.